இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா 2026 நிறைய கிரக பயிற்சிகளும் சில அதிச்சார பயிற்சிகள் இதெல்லாம் அடங்கினது தான். இதில் 12 ராசியில் கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிறது ஏதேனும் ஒரு கிரகம் கொடுத்துடாதா அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவாக ஒரு ஆசையாக இருக்கும். அதுலேயும் குரு நிச்சயம் சொல்கிறேன், இந்த ஆண்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு வகையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த ராகு கேது அப்படிங்கிற கிரகமும் இந்த 2026 கடைசியில் பயிற்சி ஆகும் பொழுது அது அந்த மாற்றத்தில் ஒரு சில விளைவுகளை ஏற்படுத்தும். இது 2026 கடைசியில் தான் வருது அப்படின்னாலும் ஓரிரு மாதங்களுக்கு முன்பில் இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அது பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இது 2027 முழுமைக்கும் உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது பொருந்த போகுது. ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்காது பார்த்தீங்கன்னா 5 டிசம்பர் தான் நடக்குது. ஆனால் குருவினால் ஒரு சில நல்ல பலன்களும் சனியினால் ஒரு சில பலன்களும் கூடவே இந்த ராகு கேதுவும் சேர்ந்து ஒரு சில பலன்களும் தரதுனால உங்கள் லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் திட்டமிடலாம், எதுலெல்லாம் நீங்கள் அனுகூலத்தை எதிர்பார்க்கலாம், எந்த விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை லைஃப் லாங்குக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணுமா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன். குறிப்பாக இலவச பொது பலன்கள் முழுமையாக கேட்கணும். இலவச எண்கணித பொது பலன்கள் பற்றியும் நான் உங்களுக்கு கூறுவதாக இருக்கிறேன். இதுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் எனக்கு தேவைப்படும், பெயர் ஆங்கில எழுத்துக்களில் தேவைப்படும். அதை பற்றியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில் மறுபடியும் சொல்கிறேன், விளக்கமாக பார்ப்போம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஏன்னா இந்த பயிற்சி நிகழ்வதே உங்கள் ராசியின் மீது தான் இந்த ராகு கேது பயிற்சியை நிகழுது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நிறைய நன்மைகளை அடையக்கூடிய ஒரு ராசிகளில் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. இந்த 6-12 அப்படிங்கிறது சரி, அதாவது ராகு 12ஆம் வீட்டில், கேது 6ஆம் வீட்டில், அல்லது இது ரெண்டும் மாறி 6-12ஆக இருக்குது. அதாவது ராகு 6ஆம் வீட்டிலும் கேது 12ஆம் வீட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் எப்போதுமே ஒருவருக்கு நன்மைகளை தரும். அந்த வகையில் பார்க்கும்போது கும்பத்திற்கு இது ஒரு ராகு கேதுவினால் அனுகூலமான காலகட்டத்திற்குள்ளார நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு 7.5 சனியினுடைய பாதிப்பு இருந்தது, அதுவுமே இப்போ விட்டு விலகி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ இந்த டிசம்பர் 2026 செயல்பட்டு கொண்டிருக்கும். ஜூன் மாதம் முழுமையாகவே சனி உங்களுக்கு 7.5 சனியிலேருந்து நீங்கள் விலகிடுவீங்க. கூடுதலாக இந்த ராகு கேதுவினாலும் நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகளை பெறப்போகிறீர்கள். அதனால் நீங்கள் நிச்சயம் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதுவரைக்கும் இருந்த ஒரு உடல்நல கோளாறுகள் நீங்குவது, மன மகிழ்ச்சி ஏற்படுவது, ஆனந்தமாக இருப்பது, இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதை உணரக்கூடிய ஒரு தருணத்தில் நீங்கள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மற்ற கிரகங்கள், குறிப்பாக குருவினால் உங்களுக்கு பெரிய அனுகூலங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அந்த ராகு கேது பயிற்சியே நடக்குது. பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கலாம். இதுவரை இருந்த கெடுதல்கள் விலகி, அது ப்ரொஃபஷனல் க்ரோத் ஆகட்டும், பர்சனல் க்ரோத் ஆகட்டும், எல்லாத்துக்கும் சொல்லி வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கட்டியம் கூறி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்கிறீர்கள். ஜூன் மாதம் 2027 ஒரு சில பயிற்சி காலகட்டங்கள் நடக்கும். அதுவுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. குருவினாலும் சரி, சனியினாலும் சரி, மற்ற கிரகங்கள்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு பலன் தரப்போகுது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இருப்பதினால் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எஃபர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழைத்தாலே போதுமானது. நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவீர்கள். ஒரே ஒரு விஷயம்தான், உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஹெல்த்தில் மட்டும் நீங்கள் சான்ஸே இருக்கக்கூடாது. அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். மாற்று பாஷை பேசுபவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஃபாரின் ட்ராவல்ஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு வந்தாலும், ஒரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் மாற போகிறீங்கன்னாலும் அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அது உங்களுக்கு நன்மைகளையே தரும். முடிந்தால் நீங்கள் சர்ப்ப கிரகங்களுக்கான கோயில்களான இப்போ திருநள்ளாறு இருக்குது, சனிக்கான கஷேத்திரம், அதுவுமே ஒரு சர்ப்ப கிரக கஷேத்திரம் தான்.
அதுக்காக நீங்கள் ராகு கேது கஷேத்திரத்துக்கு தான் போகணுங்கிறது கிடையாது. சனி கிரகத்திற்கான திருநள்ளாறு ஆகட்டும், அதே மாதிரி கீழப்பெரும்பள்ளம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தலம், திருநாகேஸ்வரம், இது மாதிரியான ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரும் பொழுது உங்களுடைய கெடுதல்கள் கம்மியாகி நன்மைகள் அப்படிங்கிறது பெருமளவுக்கு அதிகரிக்கும். முடிந்தால் நீங்கள் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வரும் பொழுது அதுவுமே உங்களுக்கு பெருமளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தரும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸ் நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். அது உங்களுக்கு அடுத்த நிலைக்கான உயர்வுகளை தரவே போகிறது. இவ்வளோ நேரம் நம்ம இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். இதில் குறிப்பாக வருஷம் முழுக்க மட்டும் இல்லை சார், எனக்கு வாழ்நாள் முழுமைக்குமே நல்லது நடந்துடாதா அப்படின்னு கேட்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து ஒரு சில விஷயங்களை நம்ம சரி செய்யும் போது உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். முதல்ல நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது பொது பலன்கள் மாத்திரமே. மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். தற்போது உங்களுக்கு பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, என்ன உங்கள் பெயரை நீங்கள் ஆங்கில எழுத்துக்களில் தான் அனுப்பணும். உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு, அது நல்லது பண்ணுமா தீமையை பண்ணுமா, அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதியின் அமைப்பு என்ன, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் அமைப்பு என்ன, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். அதை நீங்கள் கேட்டுட்டு அது சரியாக இருக்கிற பட்சத்தில், நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்னிடம் அந்த பெயர் திருத்த ஆலோசனை தேவைப்படுமா படாதாங்கிறத நான் அந்த பொது பலன்கள்லேயே சொல்லிடுவேன். அப்படி தேவைப்படுது அப்படின்னு நான் சொன்னதற்கு பிறகு நான் அதுவரை கூறிய பலன்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் மாத்திரம் நீங்கள் என்னுடைய கட்டண சேவைகள், அதுக்கான கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இந்த 2 தகவலையும் எனக்கு கீழே தர்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆங்கில எழுத்துக்களில் அனுப்புங்க. இதில் யாராச்சும் நிறுவனம் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நிறுவன பெயரையுமே அனுப்பலாம். குழந்தைக்குரிய பெயர் நீங்கள் இப்போ தான் வச்சுருக்கீங்கன்னா குழந்தைக்கான பிறந்த தேதி, பிறந்த நேரம், குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர், இந்த 3 தகவலையும் நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான பதில் நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்புகிறேன். 3 நாட்கள் கழித்து ஒருவேளை உங்களுக்கு பதில் வரலன்னா ஒரு வாரம் கழித்து மறுபடியும் அதே மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் சேரும்.